வணக்கம் ராதிகா. நிச்சயமாக கோவை சூலூர் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்ணம்பாளையம் குளம் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கடத்தப்பட்ட படுகொலை செய்யப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த குற்றவாளிகள் இருவரையும் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். சிறுமியின் உடல் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக நடைபெற்ற இந்த சிறுமியின் உடலை அவரது பெற்றோர் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதிக்கு உடலை எடுத்து சென்றனர். அங்கு சிறுமிக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்தி இருவரையும் 4 நாட்கள் காவல்துறை கஸ்டடியில் வைத்து விசாரித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை சூலூர் 10 வயது சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன் ராஜ் ஆகியோர் இருவர் மீதும் குற்றச்சட்டம் போடப்பட்டது. மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பிரதீப் பரிந்துரையின் பெயரில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் குண்டர் சட்டத்தில் போடும்படி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சூழல் சிறுமி பாலியல் குற்றவாளி கார்த்திக் என்பவர் மீது சக கைதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கைதிகள் தாக்குதலில் பலத்த காயமடைந்த கார்த்திக் மீண்டும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் இந்த இரு குற்றவாளிகளிடமும் தீவிர விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகி காவல் கஸ்டடியில் எடுப்பதற்காக மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை எடுத்துக்கொண்ட நீதிபதி அவர்கள் 3 நாட்கள் வைத்து காவல்துறை விசாரிக்க என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவிற்கு பிறகு இந்த கோவை சூழல் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி நடந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான இறுதிக்கட்ட பணிகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் அமைந்துள்ள போஸ்கோ நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கில் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் கைது செய்திருந்தனர். இந்த 2 பேரையும் 3 நாட்கள் காவல்துறையினர் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு அளித்ததின் நிலையில் இன்று 3 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நீதிமன்ற வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட 2 பேரையும் தற்போது காவல்துறையினர் ஆஜர்படுத்தியுள்ளனர் நீதிமன்றத்தில். ராதிகா.